கார்த்திக் வந்து நமக்குள்ளே எதுவும் சரிப்படாது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் வந்து காவேரி ஒன்றும் புரியல. இவ்வளோ நல்லா தானே பேசியிருந்தாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. நடந்த விஷயத்தையெல்லாம் சாரதா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க 2 பேருமே. அப்போ சாரதா வந்து இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து இவளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் மாப்பிள்ள. இவ ஏன் இப்படி இருக்கா, பெத்த பொண்ணை பற்றி நம்மளே சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாப்பிள்ள, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அத்தை. கட்டின பொண்டாட்டியை பற்றி நான் இப்படி சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப வருத்தமாக. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நீ எல்லாம் நல்லதுக்கு தானே நம்ம பண்ணுறோம். அவளுக்கு எப்படியாவது உங்கள் கூட கல்யாணம் நடந்தால் எனக்கு அது போதும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு அது நம்பிக்கையே இல்லை அத்தை, எப்படியும் காவேரி என்னை ஏற்றுக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படாதீங்க மாப்பிள்ள, சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி அவர் ஏதோ பதில் சொல்லிட்டு சொன்னார், எந்த பதிலுமே சொல்லலை, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் சரிப்படாது, எதனால் அப்படி சொல்கிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது தான். ஆனால் உங்கள் கசின் ஒருத்தர் வந்தார், அவரும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டார், அவங்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப தப்பாக சொன்னாங்க, நீங்கள் யாருக்கும் அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தாங்க இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பற்றி எக்கச்சக்கமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம காவேரி. நீங்கள் எல்லாம் ஒரு அம்மாவா, ஒன்றை மாதிரி அம்மா எந்த பொண்ணுக்கும் அமையக்கூடாது, சொந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து அந்த ஆள் கூட சேர்ந்து கெடுக்கணும்னு பார்க்குறியே, நீ எல்லாம் பொம்பளையே கிடையாது அப்படின்னு ரொம்ப தாறுமாறாக மோசமாக பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் ஊஞ்சிலே நான் முடிக்க விரும்பலை, வீடு விட்டு போயிடு அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து சாரதா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இங்கே காவேரி போனோன்னு அழகிற சாரதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே வந்து அம்மான்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க நம்ம காவேரி. பார்த்தா அவங்க அம்மா இல்லை, வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு அழறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயும் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான், நீங்கள் பண்ண வேலை தான், இப்போ அம்மா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என் அம்மாவை நான் ரொம்ப திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சரி கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரேன்றாரு. இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு காவேரியும் கூட வராங்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து யோசனை வருது, கண்டிப்பாக கோயிலில் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா சாரதா வந்து அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க. காவேரி போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சாரதா மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுல, எதுக்காக என்கிட்ட என்னை தேடி வர, நான் இருக்கிறதா உனக்கு வந்து தொல்லையாக இருக்கேம்மா, எதுக்காக பெத்த பொண்ணே வந்து அம்மாவை இந்த மாதிரி பேசணுன்னு நான் எங்கே போகிறது, உங்களை நீங்கள் எல்லோரும் தாண்டி முக்கியம், நான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் என்னை பார்த்து உன்னை அப்படி கேள்வி கேட்டல, இதுக்கப்புறம் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொன்னல, நான் முழிக்கலம்மா அப்படின்றாங்க. அது கேட்டு அம்மா என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு காவேரி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரதா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அப்புறம் விஜய் தலையிட்டு வந்து சொல்கிறாரு, விடுங்கம்மா, ஏதோ தெரியாமல் பேசிட்டா, நம்ம பண்ண விஷயத்தில் காவேரி ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, அதனால தான் அப்படி பேசிட்டாங்க, அதுக்காக அப்படி பேசுவாள் அவள். நான் அந்த வீட்டில் இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் தம்பி, நான் இருந்தால் இவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, இவ இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறதுக்கு நான் எதுக்கு இருக்கணும் அம்மாவா, ஆமாம்மா இதுக்கப்புறம் அப்படிலாம் ஆகாதுமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, இதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு நான் முடிவு பண்ண மாட்டேன், நீ சொல்கிறதாம்மா நான் கேட்பேன், இவ இப்படி தான் தம்பி சொல்வா, ஆனால் வீட்டுக்கு போனோன்னே இவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா, இவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறா செய்கிறா, நான்லாம் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரில அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ தயவுசெய்து வீட்டுக்கு வாம்மா, இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, இங்கே பார் நீ யாரை சொல்கிறியோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா, அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ப்ளீஸ்மா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ நான் வரேன் அப்படின்றாங்க. அதை பார்த்து காவேரி யோசிக்கிறாங்க. சொல்லு சத்தியம் பண்ணி கொடு, நான் சொல்கிறது தான் நீ செய்வேன், நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு, நான் வரேன் அப்படின்னோடனே காவேரி அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விஜய் பார்க்குறாங்க. விஜய் வந்து அமைதியாக இருக்கார். பரவாயில்ல விடுங்கம்மா அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்க தம்பி, இந்த விஷயத்தையும் எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள விஷயம், நீங்கள் தலையிடாதீங்க, நீ சத்தியம் பண்ணிடி, நான் உன் பேச்சு தான் கேட்பேன், உன் சொல்படி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லு, அப்போ நான் வரேன் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் காவேரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க.